ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஏற்கனவே நான் கலர் சிக்ஸ் பால்கனியில் வளர்க்குறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஐம் சாரி, அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் அந்த சிக்ஸ் பற்றின வீடியோஸ் என்ன என்ன அப்டேட், எப்படி இருக்குது, இது இருக்கா இல்லையான்றதை பற்றிலாம் நான் அப்டேட் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இது நாங்கள் இனிஷியலாக அந்த சிக்ஸ் வளர்க்குறதுக்காக செஞ்ச சின்ன வீடு. இது ஒரு கார்ட்போர்டு வச்சு கொஞ்சம் வென்டிலேஷன் வச்சு கீழே நெட் வச்சு அந்த வேஸ்ட் எல்லாம் கீழே கலெக்ட் ஆகிற மாதிரி, ஈரம் இல்லாமல் இருக்க மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். அதுங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் இது நைட் டைமில் மட்டும்தான் நாங்கள் அந்த அட்டைப்பெட்டியில் விடுவோம். பகல் டைமில் பால்கனிலேயே ஓரமாக ஒரு கார்ட்போர்ட் வச்சுட்டு அது கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி அதுங்களுக்கு இடம் ஒதுக்கி இருந்தோம். ஸோ அங்கே ஃபுட் போட்டுட்டோம்னா அதுங்க அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எங்களுக்கு வேடிக்கை பார்க்க ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, நல்லா டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுங்கள அந்த சின்ன விங்ஸ் வச்சு அப்போவே பறக்கெல்லாம் ட்ரை பண்ணோம். ஒன்றுத்தோட ஒன்று சண்டை போட்டுட்ருக்கோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் இது பார்க்குறதுக்கே. ஆனால் அந்த டைமில் மழை வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பழைய அட்டைப்பெட்டி சுத்தமாக நனைஞ்சு போய் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த சிக்ஸ்க்கு நாங்கள் புதுசாக வீடு வேறு ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது எங்களுக்கு எங்களோட நெய்பர்ஹுட்டில் பக்கத்தில் கிடச்ச சில கார்ட்போர்ட்ஸ் வச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். இது ஓரளவுக்கு அதுங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடிஞ்சுது. அதனால் நல்ல வென்டிலேஷனும் வச்சுருந்தோம். கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ கீழே நல்லா பெருசாக கேப் இருக்கா மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஸ்ட்ரிப்ஸ் வச்சுட்டு சைடில் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். மேலே நெட் வச்சு மூடியிருந்தோம். ஸோ நல்லா காற்றோட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்டு வேஸ்ட் கீழே கலெக்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் தரையிலேருந்து ஹைட்டாக இருக்க மாதிரி 2 கல் வச்சு அது மேலே செட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ மழை பெஞ்சாலும் அந்த ஈரம் ரொம்ப இருக்காது கோழிகளுக்கு. அண்ட் ஒன் சைடு ஓப்பனாக இருந்துச்சு. இது இருக்கிற திங்ஸ் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி செஞ்சுருந்தோம். இந்த ஒன் சைடு ஓப்பன் அந்த சிக்ஸ் எடுத்து உள்ளே விடுறதுக்கு, வெளியே எடுக்கிறதுக்காக அப்படின்ட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த சிக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போட்டாச்சு. அதுங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு தெரியல. என்னடா புதுசாக ஒரு இடத்துல இருக்கும், இவ்வளோ நாள் வேறு மாதிரி இருந்துச்சுன்ட்டு பார்த்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நல்லா அடாப்ட் ஆகிடுச்சுங்க அந்த இடத்துக்கு. அப்படியே பார்க்குதுங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. கால் வைக்கலாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போல இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே சுற்ற ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்கள், உள்ளே இருக்க முடியல, வெளியே ஓடி வராங்க பறந்து. ஒரு 1 மந்த்க்குலாமே அந்த ரெக்கைலாம் நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ இதுவே அடிக்கடி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கூனிப்பை போட்டு மூடி வச்சுருந்தோம். அது மழையில் இருந்தும் நல்லா ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு. நல்லாவே வளர்ந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.